ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாரதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பைசியான ரெசிபி பெப்பர் சிக்கன். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். கலர் மாறி சீரகம், மிளகு, சோம்போட வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகா 1, 4 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கினது போட்டு கலக்கி விட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது போட்டுட்டு, நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இஞ்சி துண்டுகள் கூட சேர்த்திக்கலாம். இஞ்சியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலாவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கழுவி வச்ச சிக்கன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் துண்டுகளோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். பிளேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. இது கூட அரைச்சி வச்ச பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பவுடர் சிக்கனோட மிக்ஸ் ஆகி குக் ஆகும்போது வாசமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், மல்லித்தலை தூவி நல்லா கலந்து விட்டுடலாம். பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. காரம் தேவைப்பட்டால் மட்டும் மிளகுத்தூள் ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா மல்லித்தலை மட்டும் போதும். இது பிரியாணி, சாம்பார் சாதம், ரச சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அருமையான வாசனையோடு இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Sharada.